ஹாய், வணக்கம் மக்களே. செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. எல்லாம் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஜூலை 29, 2021, ஜூலை 29, 2021. இன்றைய தேதியில் செய்தித்தாள்களில் வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். அனைத்து விதமான போட்டித் தீர்வுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், உங்களால் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்கள் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காம தந்துருங்க. Here comes the newspaper analysis for July 29, 2021. First one, fundamental right to health. ஓகேங்களா? ஸோ ரைட் டு ஹெல்த், நமது சுகாதாரத்துக்கான இது அடிப்படை உரிமையாக இருக்கிறதா இல்லையா என்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. A petition filed in the Supreme Court has said that the fundamental right to health had taken a backseat as patients were forced to choose between the expensive private care and an inadequate public health sector, especially during the COVID-19 pandemic. உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கில் என்ன சொல்லியிருக்கப்பட்டது அப்படின்னா, கொரோனா காலத்தில் நமது மக்களுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் தர ட்ரீட்மெண்ட் டு சூஸ் பிட்வீன் எக்ஸ்பென்சிவ் பிரைவேட் கேர், அதிகபட்சமான கட்டண வசூல் செய்யப்படும் தனியார் மருத்துவமனைக்கும் வசதியே இல்லாத பொது மருத்துவமனைக்கும், இந்த ரெண்டுத்துக்கும் இடையே மக்கள் சூஸ் பண்ண சொல்லி செய்யப்பட்டது. இந்த கொரோனா பேண்டமிக் காலத்தில் நமது மக்களின் அடிப்படை சுகாதார உடல்நிலை அடிப்படை உரிமையிலிருந்து கேள்விக்குறியாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. The Supreme Court has asked the center to respond to the petition. இந்த வழக்குக்கு மத்திய அரசு அல்லது ஒன்றிய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. The regulation of standards in clinical establishments adopted as a national policy goal by the government of India nearly 2 decades ago is yet to be effectively implemented across the country. This is a denial of the right to a dignified life. 20 வருடங்களுக்கு முன்னாடி அமலுக்கு வரும் என்று சொல்லப்பட்ட ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், அதாவது அறுவை சிகிச்சை சுகாதார முறையில் நடைபெறும் சீர்திருத்தங்களை 20 வருடத்துக்கு முன்னாடியே கொண்டு வரும்னு சொல்லப்பட்டது. இதுவரைக்கும் இந்திய அரசாங்கம் பொது சுகாதார மையத்தை நவீனப்படுத்தவே இல்லை. ஸோ இதனால தான் தனியார் ஹாஸ்பிட்டல்கள் அதிகமான சார்ஜ் செய்யறதுக்கான மிகப்பெரிய காரணம் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்குல அந்த பெட்டிஷனர் தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு தனி மனிதரோட நியாயமான வாழ்க்கை முறையை கெடுப்பதாக இருக்கிறது. திஸ் இஸ் a denial of the right to a dignified life அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Minimum health care is also assured under Articles 21, 41 and 47 of the Constitution. ஸோ இந்திய அரசியலமைப்புல சரத்துக்கள் 21, 41, 47 இந்த 3 ஆர்டிக்கிளும் குறைந்தபட்ச பொது சுகாதாரம் தனி மனிதருக்கு தேவை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதுல இந்திய அரசாங்கம் எந்த சரத்தையுமே மதிக்கவில்லை. ஸோ ரைட் டு ஹெல்த் ஃபண்டமெண்டல் ரைட்லேயே இருந்தாலும் அது சரிவர எல்லா மக்களுக்கும் போய் சேரல அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. These rights were not available to the citizens because of inadequate public health care infrastructure. இந்த உரிமை பொதுமக்களுக்கு மறுக்கப்படுவதற்கும் இல்லை என்று சொல்வதற்குமான மிகப்பெரிய முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, பொது சுகாதார மையத்துல அந்த அளவுக்கு எந்த விதமான வசதியும் இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தாததுதான் இதுக்கான மிகப்பெரிய ஒரு காரணம் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. Articles 21, 41 and 47 of the Constitution. The situation today is that more than 70% of the patient care is provided by the private sector and less than 30 patients use the public sector. தற்போதைய சூழ்நிலை இந்தியாவில் 70% மக்கள் தனியார் மருத்துவமனையை நாடுகின்றனர். 30% மக்கள் மட்டுமே அரசாங்க மருத்துவமனைகளை நாடுவது என்பது தெள்ள தெளிவாக இருக்கிறது. ஸோ இதுலயே இந்திய அரசாங்கம்
தோத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவில் சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ல வருது. ஆர்டிகல் 41 டு செக்யூர் த ரைட் டு வாக் டு எஜுகேஷன் அண்ட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் கேஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஓல்டேஜ் சிக்னஸ். அதை கொஞ்சம் நான் போல்ட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. சிக்னஸ் அண்ட் டிசேபிள்மெண்ட் இது வந்து அரசு நெறிமுறை கொள்கைகள் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் வருது. ஆர்டிகல் 47 டு ப்ரோஹிபிட் த கன்சப்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். குடிப்பழக்கத்துக்கு எதிரானது. தமிழக அரசுக்கு இது காதலே விழாது. டிபிஎஸ்பி அரசு நெறிமுறை கொள்கையில் இது மூணும் இந்த ரெண்டும் வருது. ஆர்டிகல் 41 47 வந்து அரசு நெறிமுறை கொள்கைகள் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கீழே வருது. ஆர்டிகல் 21 அடிப்படை உரிமையில ஃபண்டமெண்டல் ரைட். இந்த மூணு சரத்துக்களும் இந்திய அரசியலமைப்புல நேரடியாக ஒரு தனி மனிதருக்கான சுகாதார அமைப்பை பற்றி தெளிவாக நேரடியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல இந்த மூணு சரத்துக்கள் இல்லாம ஆர்டிகல் 38 39 42 43 இந்த நாலுமே வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில தான் இருக்கு. இந்த நாலு சரத்துக்களை வந்து மறைமுகமாக தனி மனிதரோட சுகாதாரத்தை பத்தி உடல்நிலையை பத்தி தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரைட் டு ஹெல்த் இன் அன் இன்டைரக்ட் வே. நெக்ஸ்ட் ஃபார் ஜூலை 29 ஜஸ்டிஸ் லா சிறார் நீதி சட்ட திருத்த மசோதா. சிறார் நீதி சட்ட திருத்த மசோதா. Parliament passes amendment bill to strengthen the juvenile justice law, increases the role of district magistrates and additional district magistrates in matters concerning child care and adoption. So சிறார் நீதி சட்ட திருத்த மசோதா நேற்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. ஸோ அந்த சண்டைக்கு நடுவில் தான் விவசாய சட்ட திருத்த மசோதா, அப்புறம் பெகசஸ், இந்த அமளிதுமொழிக்கு நடுவில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா ஏற்கனவே வந்து மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதன் காரணமாக இந்திய பாராளுமன்றம் இந்த மசோதாவை நிறைவேற்றிவிட்டது. ஸோ இதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருக்கு போகும், சைன் போடுவார், அது லாவா அப்பீல் ஆகும். ஸோ இந்த ஜுவினைல் ஜஸ்டிஸ் லா எதுக்காக அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அதாவது நம்ம இதில் சொல்லணும்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், ஓகேங்களா. ஸோ மாவட்ட ஆட்சியர் மற்றும் கூடுதல் மாவட்ட ஆட்சியருக்கு அதிகமான அதிகாரங்களை இந்த சட்ட திருத்த மசோதா வழங்குகிறது. எதற்காக அப்படின்னா சைல்ட் கேர் அண்ட் அடாப்ஷன், அதாவது சிறுவர்களை பாதுகாத்தல் மற்றும் சிறுவர்களை தத்து கொடுத்தல வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் கூடுதல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் வந்து மிகப்பெரிய அதிகாரத்தை இந்த மசோதா கூறுகிறது. மக்களவை வந்து இந்த மசோதா மார்ச் 24 2021 பாஸ் பண்ணிட்டாங்க. ராஜ்யசபா நேத்திக்கு ஜூலை 28 2021 இந்த மசோதாவை நிறைவேற்றி இருக்கிறாங்க. ஜுவினியல் ஜஸ்டிஸ் Care and Protection of Children Amendment Bill 2021 which seeks to amend the Juvenile Justice Act 2015. 2015 ஏற்றப்பட்ட சிறார் நீதி சட்டத்தை வந்து இந்த சட்ட திருத்த மசோதா கீழே வருது. சட்ட திருத்த மசோதா வந்து Juvenile Justice Act 2015 கீழே வருது. Presently there are 3 categories: petty, serious and heinous defined under the act. தற்போதைய சூழ்நிலையில வந்து ஜுவினல் சிறார்கள் செய்யும் குற்றங்கள் வந்து 3 வகையாக பிரிக்கப்படுகிறார்கள். ஒன்னு வந்து பெட்டி கேசஸ், இன்னொன்னு சீரியஸ் கேசஸ், இன்னொன்னு ஹெய்னஸ் கேசஸ், ஓகேங்களா. ஆனா இதுல என்ன அப்படின்னா நிறைய அஃபென்சஸ் வந்து இந்த 3 கேட்டகரியிலுமே ஃபால் ஆகாம இருக்குது. அந்த நிவர்த்தி செய்வதும் இந்த சட்ட திருத்த மசோதாவில் நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது. பெட்டி கேசஸ், சீரியஸ் கேசஸ் அண்ட் ஹெய்னஸ் கேசஸ் அப்படின்னு சொல்லப்படுது. சிறார்களுக்காக குற்ற தண்டனை. ஆனால் சிறார்கள் செய்யும் குற்ற தண்டனை அந்த இவங்க இந்த குற்றம் செஞ்சானா இவ்வளவு வருட தண்டனை அப்படின்னு சொல்லப்படுது வந்து இந்த 3 கேட்டகரியிலுமே வராம இருக்குது. ஸோ இதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக இந்த சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது. சிறார் நீதி சட்ட திருத்த மசோதா, ஜுவினைல் ஜஸ்டிஸ் லா. நெக்ஸ்ட் ஃபார் ஜூலை 29 டைகர்ஸ் இன் இந்தியா. இன்னைக்கு ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம், குளோபல் டைகர்ஸ் டே அல்லது வேர்ல்டு டைகர்ஸ் டே. ஸோ புலிகள் இந்தியாவில் இருக்கிறத பத்தி ஒரு ஜஸ்ட் ட்ரிவியா மாதிரி பார்த்துடலாம். ப்ராஜெக்ட் டைகர், புலிகளை பராமரிப்பது பாதுகாப்பதை குறித்து டைகர் திட்டம், புலிகள் திட்டம், ப்ராஜெக்ட் திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1973. அப்போதைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி. மேக்சிமம் நம்பர் ஆஃப் டைகர்ஸ், இந்தியாவில் எந்த மாநிலங்களில் அதிகமான புலிகள் இருக்கு அப்படின்னா முதலிடத்துல மத்திய பிரதேசம், 2வது கர்நாடகா, 3வது உத்தரகாண்ட், 4வது தமிழ்நாடு, 5வது மகாராஷ்டிரா. மத்திய பிரதேஷ், கர்நாடகா, உத்தரகாண்ட், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா the top 5 states where the maximum numbers of tigers are found in this
இந்தியா. நம்பர் ஆஃப் டைகர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா 52. தற்போதைய சூழ்நிலையில் as of now இந்தியாவில் இருக்கும் புலிகள் சரணாலயத்தின் மொத்த எண்ணிக்கை 52. அதிகபட்சமான புலிகள் சரணாலயங்கள் மத்திய பிரதேச மாநிலத்திற்கு 7 புலிகள் சரணாலயங்கள் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கு. டைகர் ரிசர்வ்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்க புலிகள் சரணாலயங்கள் 1 காலக்காடு முண்டந்துறை, 2வது ஆனமலை, 3வது முதுமலை, 4வது சத்தியமங்கலம், 5வது ஸ்ரீவில்லிபுத்தூர், மேகமலை. ஸோ மொத்தம் தமிழ்நாட்டில் 5 புலிகள் சரணாலயம் இருக்கு. கடைசியாக உருவாக்கப்பட்ட புலிகள் சரணாலயம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை சரணாலயம். இது 51வது இந்தியாவின் புலிகள் சரணாலயம். ஓகேங்களா, 51வது புலிகள் சரணாலயம் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சரணாலயம். காலக்காடு முண்டந்துறை திருநெல்வேலி, ஆனமலை கோயம்புத்தூர், முதுமலை கோயம்புத்தூர் நீலகிரி, சத்தியமங்கலம் ஈரோடு, ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை தேனி மதுரை, அந்த சைடு கிட்டத்தட்ட 3 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சரணாலயம். நெக்ஸ்ட் ஃபார் ஜூலை 29, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார்ம்ஸ் கமிட்டி ஃபார் MSMES. Tamil Nadu government constituted a committee for revival of MSMES, micro, small and medium enterprises that are in trouble because of the COVID-19 pandemic and other economic factors. So தமிழக அரசு புதிதாக ஒரு குழுவை உருவாக்கியுள்ளது. கொரோனா நோய் தொற்றின் எதிரொலி காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை மீட்டெடுக்க நிபுணர் குழுவை அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஓகேங்களா, குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். The committee will look into the challenges faced by the MSME sector in Tamil Nadu and suggest immediate, medium-term and long-term measures required for the revival of the sector. நலிவுற்ற குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை மீட்டெடுப்பதற்கான திட்டங்களை வகுக்க தொழிலதிபர்கள், வங்கியாளர்கள், நிதித்துறை வல்லுநர், அரசு அலுவலர்கள் அடங்கிய நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இவங்க வந்து தமிழக அரசுக்கு இந்த MSME செக்டார், குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை எப்படி மீட்டெடுப்பது, அதே மாதிரி அரசாங்கத்துக்கு குறுகிய கால ஆலோசனைகள், நீண்ட கால ஆலோசனைகள், இந்த தொழில் முன்னேற்றத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த குழு வந்து தமிழக அரசுக்கு வந்து தேவையான ஆலோசனைகளை வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. The 12-member committee will be headed by former Industry Secretary Dr. N. சுந்தரதேவன். முன்னாள் தொழில்துறை செயலாளர் என் சுந்தரதேவன் தலைமையில் 12 நபர் கொண்ட நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. States that generate more jobs in MSMES. ஓகேங்களா, இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள் வந்து சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள்ல அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கின்றன அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஒன் மகாராஷ்டிரா, 2வது தமிழ்நாடு, 3வது குஜராத், 4வது மத்திய பிரதேசம், 5வது உத்தரப்பிரதேசம். மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத், மத்திய பிரதேஷ் and உத்தரப்பிரதேஷ் are the top 5 states that generate maximum number of jobs in the MSME sector, micro, small and medium enterprises sectors. Next for July 29, நந்து நட்டேகர் இந்திய பேட்மிண்டனின் தந்தை என்றும் அழைக்கப்படுபவர். இந்திய பேட்மிண்டனின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். அர்ஜுனா விருது ஜெயிச்சவர் நந்து நட்டேகர் அவர்கள் வயது முதிர்வு காரணமாக புனேவில் காலமானார். He was the first Indian badminton player to win an international event. சர்வதேச விருதை விளையாட்டு பேட்மிண்டன்ல சர்வதேச விருதை வாங்கிய முதல் இந்திய விளையாட்டு வீரர் இவர். மலேசியாவில் நடைபெற்ற செல்கார் சர்வதேச பட்டத்தை 1956 இவர் வென்றார். First sportsman to receive the Arjuna Award in 1961. அர்ஜுனா அவார்டு விருதை வாங்கிய முதல் விளையாட்டு வீரர் 1961. 6-time national championship in badminton. He led India at the Thomas Cup World Men's Badminton Championship. 3 முறை இந்தியாவை வந்து உலக ஆடவர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்புக்கு தலைமை வகித்து நடத்தியுள்ளார். 1959, 61 மற்றும் 63. He represented India at the 1965 Commonwealth Games held in Jamaica. ஜமைக்காவில் நடைபெற்ற 1965 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சார்பாக இவர் பங்கேற்றுள்ளார். நந்து நட்டேகர் oftenly called as the father of the Indian badminton
passed away due to the age-related alignments. Next, for July 29, China calls Taliban as the pivotal force. China calls Taliban as the pivotal force. China ஆப்கானிஸ்தான்ல நடக்கிற உள்நாட்டு போரை தன்னுடைய பக்கம் நன்றாகவே ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ அமெரிக்காவும் இந்தியாவும் சைனாவை வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. China hosted a rare 9-member Taliban delegation amid its recent ascendancy in Afghanistan, with Foreign Minister Mr. Wang Yi describing the group as a pivotal military and political force in the country. சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யியை ஒரு தலிபான் அமைப்புகள் சீனாவில் நேரடியாக சந்தித்து பேசியுள்ளார்கள். அதற்கு பிறகு சீனா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, தலிபான் அமைப்புகள் அந்த நாடு ஆப்கானிஸ்தான்ல இது முக்கியமான ஒரு அரசியல் அமைப்பு மற்றும் ஒரு முக்கியமான ராணுவ அமைப்பு அப்படின்ற மாதிரி தலிபானை அவங்க புகழ்ந்திருக்காங்க. They call the Taliban as a pivotal military and a political force in the Afghanistan country. The delegation led by Abdul Ghani Bardar, who heads the Taliban's political office in Doha, met with Chinese Foreign Minister Wang Yi and other officials in Tianjin, a port city around 100 kilometers southeast of Beijing. ஓகேங்களா. அப்துல் கானி பாரதா தலிபானோட அரசியல் ஆலோசகர் தலைவர், அவர் தோஹால கத்தார் நாட்டில் இருக்கிறாரு. அவரு தான் சீனாவுக்கு சென்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திச்சு பேசியிருக்கார். ஸோ இந்த சந்திப்புக்கு எல்லாம் ஏற்பாடு செய்து தந்தது சைனாவோட ஆல் டைம் வெதர் ஃப்ரெண்ட்லி நேஷன் பாகிஸ்தான் தான். இந்த சைனா தலிபான் அமைப்புக்கு பேச்சுவார்த்தை மற்றும் எல்லாமே ஏற்பாடு செய்து தந்தது பாகிஸ்தான் என்று கூறப்படுகிறது. The visit to China is the first from the group in the wake of its gaining key ground in Afghanistan, including in Badakhshan province, which borders China's western Xinjiang region. So இந்த சந்திப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ரெண்டு ரீசன். ஏன் அப்படின்னா, ஒன்று ஆப்கானிஸ்தானுக்கும் தலிபானுக்கும் நடைபெற்று வரும் உள்நாட்டு போர்ல தலிபானோட கைகள் ஓங்கி இருக்கு. நிறைய மாகாணத்துல இல்ல மாவட்டங்கள்ல தலிபான் அமைப்புகள் ஆப்கானிஸ்தான் இருந்து பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அவங்க ஜெயிச்சுட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சொல்லப்படுகிறது. அதோட இல்லாம சீனாவோட மேற்கு பகுதிகளில் ஒட்டி இருக்கிற பகுதிகளில் ஆப்கானிஸ்தானோட எல்லை கொண்டிருக்க அந்த பகுதி எல்லாமே தலிபான் கண்ட்ரோலுக்கு வந்தது அப்படிங்கிறது ஒரு ரீசன். செகண்ட் ஒன், அமெரிக்கா வெளியுறவு செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் நேத்திக்கு இந்தியாவுக்கு விஜயம் செய்தார். ஸோ அந்த சந்திப்பு நடைபெற்ற அதே வேளையில தான் சீனா வெளியுறவுத்துறை அமைச்சர் தலிபான் அமைப்பையும் சந்திச்சிருக்கிறார். இது ரெண்டையும் நல்லா லிங்க் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கரெக்டான சர்வதேச அரசியல் சதுரங்க ஆட்டம் கரெக்டாக உங்களுக்கு புரிய வரும். Chinese foreign minister described the Taliban as a pivotal military and political force in Afghanistan and said it was expected to play an important role in the process of peace, reconciliation and reconstruction. So China வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னும் ஒருபடி மேல போய் ஆப்கானிஸ்தான் தலிபான் அமைப்புகள் தான் அந்த நாட்டில மறுசீரமைப்பு மற்றும் அமைதியை நிலைநாட்டுவதற்கு தலிபான் அமைப்பு தான் மிக முக்கியமாக இருக்க போகுது அப்படின்னு புகழ்ந்து தள்ளியிருக்கிறாங்க. அதே மாதிரி தலிபான் அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க சீனாவுக்கு, உங்க நாட்டில் நடக்கிற அந்த உள்நாட்டு உய்கூர் பிரச்சனையில உய்கூர்ல ஆதரவா செயல்படுறவங்களுக்கு ஆப்கானிஸ்தான் அடைக்கலம் தராது அப்படின்ற மாதிரியும் தலிபான் அமைப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதாவும் செய்திகள் வந்திருக்கின்றன. யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மிஸ்டர் ஆண்டனி பிளிங்கன் இஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் வந்திருக்கிறப்ப இந்த சந்திப்பு நடைபெற்றது. ஸோ அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து கூட்டாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, if militant went on to occupy power in Afghanistan through violent means, it would not be recognized by the rest of the international community. ஸோ தலிபான் அமைப்புகள் ஆப்கானிஸ்தான்ல ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா சர்வதேச நாடுகள் அதை அங்கீகரிக்க போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் அமெரிக்காவும் கூட்டாக சொல்லி இருக்கின்ற நேரத்துல தான் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் தலிபானோட பொலிட்டிக்கல் ஹெட்டை பார்த்து பேசியிருக்கிறார். The Taliban took control of a large number of districts in Afghanistan over the past few weeks as the US and its NATO allies continue to withdraw troops, leaving it to the Afghan National Security and Defense Forces to fight the militants. So
அமெரிக்க படை மற்றும் நாட்டோ படைகள் ஆப்கானிஸ்தான் வெளியேறிய பிறகு தலிபான் அமைப்புகள் ஆப்கானிஸ்தானில் பல்வேறு மாகாணங்கள் அல்லது மாவட்டங்களை கைப்பற்றியுள்ளன. India's worried over the strategic dip Pakistan would gain in Afghanistan if the war-torn country again goes under the control of Taliban. ஸோ இப்போ ஆப்கானிஸ்தான் தலிபான் கிட்ட போயிடுச்சு அப்படின்னா இந்தியாவோட நிலைமை மிகவும் சிக்கலாக கூடும். ஏனென்றால் பாகிஸ்தானும் சைனாவும் ஆப்கானிஸ்தான் இது மூணு ஒன்னாக இருக்க போற டைம்ல இன்டர்னல் செக்யூரிட்டி ப்ராப்ளம் இந்தியாவுக்கு நிறைய வரத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு என்று சொல்லிட்டு இந்தியாவோட கவலை இருக்கு. இன்னும் ஒரு சில அமெரிக்கன் மேகசின்ஸ்லாம் எழுதுற எடிட்டோரியல் பேஜ்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா ஆப்கானிஸ்தான்ல எடுக்க வேண்டிய முடிவுக்கு இந்தியாவை நம்புறதை விட பாகிஸ்தானை நம்புறது தான் அமெரிக்காவுக்கு கால சிறந்தது அப்படின்ற மாதிரியும் எடிட்டோரியல் எழுதியிருக்காங்க. யூஎஸ் should believe Pakistan and not India in the role for Afghanistan அப்படின்னு மாற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. Next for July 29 one-liners. ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம், குளோபல் டைகர் டே. கருப்பொருள் their survival is in our hands. The survival is in our hands. Book Open Embrace India-US Ties in a Divided World by Varghese K. George. Open Embrace India-US Ties in a Divided World by Varghese K. George. Kerala government has taken steps for setting up of special courts for handling cases related to dowry harassment and attacks against women. ஸோ வரதட்சணை கொடுமைக்கு எதிராகவும் மற்றும் பெண்களுக்கு எதிராக செயல்படும் கொடுமைக்கு எதிராகவும் கேரள மாநில அரசாங்கம் தனியாக ஒரு நீதிமன்றத்தை அமைக்க உள்ளதாக சிறப்பு நீதிமன்றத்தை அமைக்க உள்ளதாக கேரள அரசாங்கம் தெரிவித்துள்ளது. Mr. Basavaraj Bommai was sworn in as Karnataka's 30th Chief Minister. நேற்று கர்நாடகாவின் 30வது முதல்வராக திரு பசவராஜ் பொம்மை பதவியேற்றுக் கொண்டார். ஸோ நேற்றுக்கு வந்த நியூஸ் பேப்பர்ல 23வது முதல்வர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு இங்கிலீஷ் ஹிந்துல 30வது முதல்வர் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இதுல எது கரெக்ட் அப்படிங்கிறது தெரியல. ஸோ கர்நாடகாவின் புதிய முதல்வர் திரு பசவராஜ் பொம்மை அவருக்கு அம்மாநில ஆளுநர் திரு தாராவாஜ் கெலோட் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். Next for July 29, world number 1 para shuttler Pramod Bhagat was named as the differently able sportsman of the year by the Indian Sports Honor for 2019. So போன வருடமே தர வேண்டிய விருது கொரோனானால தரப்படாம இந்த வருடம் அறிவிக்கப்பட்டுள்ளது. Differently abled sportsman of the year ஓகேங்களா. ஸோ உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஆன விளையாட்டு வீரர் விருது பேரா பேட்மிண்டன் பிளேயரான பிரமோத் பகாத் அவருக்கு தரப்பட்டிருக்கு. உலக அளவில் பேரா பேட்மிண்டன்ல இவர் தான் ரேங்க் நம்பர் 1. In a major boost to exports of geographical indications products from the northeastern region, a consignment of Raja Mircha, also referred as the King Chilli from Nagaland, was exported to London via Guwahati by air for the first time. So, நாகாலாந்துல தயாரிக்கப்பட்டிருக்க புகழ்பெற்ற மிளகாய் ராஜா மிர்ச்சா, ஓகேங்களா. ராஜா மிர்ச்சா, அந்த மிளகாயோட பேர் ராஜா மிர்ச்சான்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு புவிசார் குறியீடு இருக்கு. ஸோ இது என்ன சொல்றதா மிளகாய்களின் ராஜா அப்படின்னு சொல்லப்படுகிறது, கிங் சில்லி அப்படின்னு சொல்லப்படுகிறது. முதல் முறையாக இது லண்டனுக்கு விமானம் மூலம் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. Next one, Union Ministry of Women and Child Development launched the National Commission for Women's 24/7 helpline number. ஒன்றிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தேசிய பெண்கள் ஆணையத்தின் கீழ் செயல்படும் 24 மணி நேர தொலைபேசி எண், பெண்களுக்கு உதவக்கூடிய தொலைபேசி எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளது. 7827170170 7827170170 is the free helpline for the women in distress. Next one-liners. Veteran communist leader Mr. N. Shankaraya, who turned 100 this month, will receive Tamil Nadu government's first தகைசால் தமிழர் விருது. ஸோ நேத்திக்கு நம்ம வீடியோல பார்த்தது தமிழக அரசு புதிதாக அறிவித்துள்ளது தகைசால் தமிழர் விருது அப்படின்னு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி அப்படின்னு அந்த அவார்டுக்கு. ஸோ அதனுடைய முதல் விருது பெறுபவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மிக பழம்பெரும் தலைவரான திரு என் சங்கரையா அவர்கள் அதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் இந்த வருடம் 100 வருஷம்
அவருடைய ஏஜ் 100 ஆயிருக்கு. ஸோ அப்போ கூட சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கிட்ட போனார். போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினதுலாம் நம்ம பழைய நியூஸ் அதை பார்த்தது. ஸோ அவருக்கு தான் இந்த தகைசால் தமிழர் முதல் தகைசால் தமிழர் விருது அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஸோ 10 லட்சம் ரூபாய் நிதியை வந்து நான் முதலமைச்சரின் கொரோனா நிதிக்கே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு சங்கரையா அவர்கள் கூறியுள்ளார். Next for July 29, Tamil Nadu Secretariat set to go green by year-end. இந்த ஆண்டு இறுதிக்குள்ள தமிழக சட்டமன்றம் முழுக்கவும் பேப்பர்லெஸ்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ காகிதம் இல்லாம எல்லாமே டிஜிட்டல் டேப் மூலமாக செய்யப்படும், கணிப்பொறி மூலமாகவே செய்யப்படும் அப்படின்னு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால மாநிலத்தில் உள்ள 38 கலெக்டர் ஆபீஸ்க்கும் தனியாக அதிலிருந்து தேர்ந்தெடுத்து அந்த ஆபீசர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது என்று தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. Prime Minister Mr. Narendra Modi to address on completion of 1 year of NEP 2020. தேசிய கல்விக் கொள்கை 2020 அமல்படுத்தப்பட்டு 1 வருடம் ஆன நிலையில் இன்று நாட்டு மக்களுக்கு திரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றுகிறார். தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி TSR சுப்பிரமணியன் மற்றும் கஸ்தூரி ரங்கன் இந்த 2 குழு தான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வரப்பட்டது. இதுல சொன்னது முக்கியமா வந்து யூஜி அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து 4 வருஷமாக உயர்த்தணும்னு சொல்லியிருந்தாங்க. அது இன்னும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதுல இம்ப்ளிமெண்டேஷன் கொஞ்சம் கொஞ்சம் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கை 2020 அதுக்கான குழு TSR சுப்பிரமணியம் மற்றும் கஸ்தூரி ரங்கன் 2 பேருமே வந்து அதுக்கான குழுக்கு இருந்தாங்க. With this, I'm coming to an end for July 29, 2021 current affairs newspaper analysis video. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் தந்துருங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும், உங்களால பார்க்க முடியும். Thank you for watching the video and be safe.